அனைவருக்கும் வணக்கம். நடக்கிற கபிலன். லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா? இதை நம்பலாமா வேணாமா? உங்களில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஒரு 25 வருஷங்களுக்கு மேலாக நான் பல்வேறு தலைப்புகளில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மோர் தேன் ஒரு 50 சப்ஜெக்ட் சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எனக்கு முதல்ல தெரிய வந்தது 2006. அப்போ தான் வந்து த சீக்ரெட் அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு. ஆக்சுவலாக மூவி தான் ஃபஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் தான் த சீக்ரெட் அப்படின்ற புக்கு வந்தது. ஸோ எல்லாரையும் போல் எனக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு கான்செப்ட் அறிமுகமானது த சீக்ரெட்டில் இருந்து தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் மூவி ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த சீக்ரெட் புத்தகமும் வாங்கி அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு புக்காக இருந்தது. அந்த கான்செப்ட் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி வேறு என்னென்ன புத்தகங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி படிக்க ஆரம்பித்தேன். ரொண்டா பைரனுக்கு முன்னாடியே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை அதிகமாக பிரபலப்படுத்தினது இந்த சீக்ரெட் ரொண்டா பைரன் தான். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேறு அந்த சீக்ரெட் புக்கை தவிர வேறு மற்ற புத்தகங்களில் வேறு என்னென்னலாம் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நானும் அப்ளை பண்ணுறது, என்னுடைய சர்க்கிளில் கொடுத்து அவங்களுக்கும் அதை அப்ளை பண்ண சொல்லி அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது, எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது, எல்லாத்தையுமே வந்து நான் ப்ராப்பராக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். எப்பயுமே நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பார்க்குறது உண்டு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தான் நான் இதை ஸ்டடி பண்ணேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத. ஆனால் அங்கே தான் எனக்கு ஒரு சவால் இருந்துச்சு. என்னென்னா, இப்போ ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னா, ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது செய்யும்போது ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டு எத்தனை முறை திரும்ப செஞ்சாலும் அதே சேம் ரிசல்ட் வரணும். ப்ளஸ் இந்த ப்ரொசீஜரை உங்களை தவிர வேறு யார் செஞ்சாலும் அவங்களுக்கும் அதே ரிசல்ட் வரணும். அப்படி ஒரே மாதிரி எல்லா டைமும் ரிப்பீட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும். ப்ளஸ் யார் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாலும் வேறு ஆட்கள் வேறு இடத்துல அதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதே ரிசல்ட் வரணும். ஸோ அப்போ தான் அந்த வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், இட்ஸ் அ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஆனால் இதில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் அப்படி சொல்ல முடியாது. காரணம், இந்த டெக்னிக்ஸ், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப வேரி ஆகும். ஒருத்தருக்கு ஒரு சமயத்தில் ஒரு டெக்னிக் வேலை செய்யும், அந்த டெக்னிக் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது. அதே டெக்னிக் ஒருத்தருக்கு ஒரு சமயம் வேலை செய்யும், இன்னொரு சமயம் வேலை செய்யாது. ஸோ இதெல்லாமே நான் நிறைய பார்த்தேன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ், இந்த டெக்னிக்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு அப்போ புரிஞ்சுது. ஏன்னா ரிசல்ட்ஸ் மாறி வந்துட்டுருக்கு, ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் வரது கிடையாது. ஓகே, அப்போ இதில் எந்த சயின்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக இது வந்து நிறையா ரிசல்ட்ஸ் காட்டுது. பட் சயின்டிஃபிக் அப்ரோச் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த டெக்னிக், மெத்தட்ஸ், இந்த அப்ரோச் வந்து சயின்டிஃபிக் கிடையாது. பட் வாட் இஃப் த தியரி பிஹைண்ட் திஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதில் ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குன்னு நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. விஷுவலைசேஷன் இருக்குது, விஷன் போர்டு, கிராட்டிடியூட், அப்புறமா 369 வாட்டர் டெக்னிக், 5x55, எவ்வளவோ டெக்னிக்ஸ், நிறைய எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் இருக்குது. இது எல்லா டெக்னிக்குமே வந்து எல்லா டைமும் எல்லாருக்கும் வேலை செய்கிறதில்ல அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் ஒரு உண்மை. ஸோ அப்போது இதை வந்து நீங்கள் இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இதை அப்ரோச் பண்ண முடியாது, ஏன்னா ரிசல்ட்ஸ் மே வேரி அப்படின்றதுனால. ஸோ அப்போ இதை வந்து ஒரு சயின்ஸ்குள்ளார கொண்டு வர முடியாது. ஆனால் இது எல்லாமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ். பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி சொல்லுது பார்த்தீங்களா, அந்த தியரியில் ஏதாவது சயின்ஸ் இருக்குமா அப்படின்றது தான் நான் யோசித்தது. இப்போ அதோடைய தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய மைண்டு வந்து நம்மளுடைய ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் பேசிக் கான்செப்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டாக வரும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ரியாலிட்டி இருக்குது, இந்த ரியாலிட்டி பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டியை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுறேன். அந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி என்னுடைய ரியாலிட்டியை நான் மாற்ற முயற்சிக்கிறேன். சம்டைம்ஸ் மாறுது, சம்டைம்ஸ் மாறல. ஸோ இதுதான் வந்து டெக்னிக் அப்ளை பண்ணி செய்யும்போது நடக்குது. பட் தியரி என்ன அப்படின்னா, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மூலமாக
உங்களுடைய ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த தியரி. சரி, அப்போ அந்த தியரியை அதில் ஏதாவது சயின்ஸ் இருக்குமான்றதுக்கு அந்த தியரியை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது தான் தட் லீட்ஸ் டு குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான நிறைய ஒரு சிமிலாரிட்டி தெரிய ஆரம்பிச்சுது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் எக்ஸாக்டாக எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை சப்போர்ட் பண்ணுது, இல்லாட்டி லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய தியரிஸ் எங்கே குவாண்டம் ஃபிசிக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதனால் அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓகே, கான்ஷியஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் ரியாலிட்டி அப்படின்றது புரிஞ்சுது. இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, அப்சர்வர்ஸ் எஃபெக்ட், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அப்புறமா இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து பேசிக்காக நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஆர் நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய ரியாலிட்டியை, எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சப்ஜெக்ட், இன்னும் சயின்ஸில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நான் ஸ்டடி பண்ணும்போது வேறு சப்ஜெக்டும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இந்த தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய தியரிஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைக்காலஜியில் நிறைய கான்செப்ட், இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் படி சைக்காலஜியில் நிறைய தியரிஸ் இருக்குது. அப்போது சைக்கலாஜிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு டிசைட் பண்ணி மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களோட பிஹேவியர், உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது வேணும், இது இப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்ட்ராங்காக மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் பேசுகிற விதம், நடக்கிற விதம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சைக்கலாஜிக்கலாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது. அண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி, கன்ஃபர்மேஷன் பயாஸ், அப்புறமா பிளாசிபோ எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது அதில் தெரியுது. சைக்காலஜிக்குள்ளரே இன்னும் நிறைய தியரிஸ் இருக்குது. லிட்டரலாக பிளாசிபோ எஃபெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே கூட அதுதான், நீங்கள் நம்புறதுனால அந்த இடத்துல உங்கள் உடலில் ஒரு சேஞ்சஸ் வருது. ஸோ அப்போ மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் பாடி, மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் ரியாலிட்டி அப்படின்றது தெரியுது. அண்ட் நியூரோசைன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஸ்டடீஸ். ஸோ அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஸோ எப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போது அந்த விஷயத்தை தவிர மீதி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்களே உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்தது, இதுதான் வேணும்னு டிசைட் பண்ணி தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ அப்போது எல்லா இடத்துலையுமே நியூரோ சயின்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், குவாண்டம் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இன்னும் பல சயின்ஸில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது, இந்த நம்மளுடைய மைண்டை எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது அந்த கான்செப்ட் உண்மை. பட் ஆனால் அந்த டெக்னிக்ஸ், அந்த மெத்தட்ஸ் வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ரிசல்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது அந்த முக்கியமான ஒரு கேள்வி, லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா பொய்யா? ஆஸ் அ ரிசர்ச்சராக என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த உண்மையா பொய்யா அப்படின்னு தேடி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அது உங்களுக்கு வேலை செய்யுதா செய்யலையா இதை தேட ஆரம்பிங்க. ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாமலே அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்கன்னா 4 பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஓகே இது உண்மையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கோம், இது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் வேலை செய்யுது, அப்போது இது உண்மை இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சி அதை விட்டுடுவீங்க. ஸோ அது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் தோல்வி அடைஞ்சது, மற்ற 2 பேருக்கு ஏன் அது வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறதும் இல்லை, இவங்களுக்கு எப்படி வேலை செஞ்சதுன்றதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறதில்ல, அதில் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி பார்க்க ஒரு ரிசர்ச்சராக நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு பயனாளராக, ஒரு யூஸராக அது வந்து வேலை செஞ்சுதா இல்லை, எனக்கு ரிசல்ட்டு தான் முக்கியம், உள்ள என்ன மெக்கானிசம் இருக்குன்றது எனக்கு புரியலை, உள்ள என்ன மெக்கானிசம் இருக்குன்றது எனக்கு தெரியாது, பட் ஆனால் அது வேலை செய்தா இல்லையா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் தான் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குது, அது ஏன் வேலை செஞ்சது, ஏன் வேலை செய்யலைன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறதில்ல. அப்போது
வெறும் ரிசல்ட்டை மட்டும் பார்த்து இது உண்மை பொய்ன்னு டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி அதை வேலை செய்தா பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குற விஷயம் கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக் மெத்தட்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தடவை நடக்கிற விஷயமே கிடையாது. எத்தனையோ சயின்டிஸ்ட், எத்தனையோ இன்வென்டர்ஸ்லாம் பல 100 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த ரிசல்ட்டே கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்களை ஒரு இன்வென்ஷன் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபெயில்டு அட்டம்ப்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில இன்வென்ஷனுக்குலாம் 1000 அட்டம்ப்ட்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா 100,000 தடவை அட்டம் பண்ணணும் அப்படின்றது அவசியம். ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 அட்டம்ப்ட் 10 டைம்ஸ் அதை எந்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோ இல்லாமல் 10 டைம்ஸ் வந்து இது நான் கண்டிப்பாக இது வேலை செய்யுன்ற நம்பிக்கையோடு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு 10 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள், வேலை செய்யலையா அது தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. பட் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஒரு வேலை செய்யலைன்னா ஏன் வேலை செய்யலைன்னு பார்த்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணுன்ற பொறுமை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஆஸ் அ ரிசர்ச்சராக இதை ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி ஓகே இது வந்து சில சமயம் வேலை செய்யுது, சில சமயம் வேலை செய்யலை, சிலருக்கு வேலை செய்யுது, சிலருக்கு வேலை செய்யலை. அது ஏன் அப்படின்றத நான் கொஞ்சம் டீப்பாக டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 4 புக்கை படிச்சுட்டு அதை பேசல, அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி எனக்கும் நான் ட்ரை பண்ணது, மற்றவங்களுக்கும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுது. ஓகே இது வந்து வேலை செய்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது, வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ தான் இன்னும் புரிஞ்சுது லா ஆஃப் அட்ராக்ஷன் தவிர இன்னும் நிறைய லாஸ் இருக்குது. நம்ம இது ஒரு விதி தான், அப்படியே ஈர்ப்பு விதின்றது ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நிறையா லாஸ் இருக்குது அப்படின்றதும் எனக்கு என்னுடைய ரிசர்ச்சில் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை பற்றி நான் நிறையா ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி அதை ஸ்டடி பண்ணி தான் ஒரு 2006 இருந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி 2008 நான் வந்து ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் எடுத்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி. ஸோ 2008 அப்போலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸ் எடுக்கிறது, ஒர்க் ஷாப், செமினார்ஸ், வெபினார்ஸ், ஸ்மால் டாக் அப்படி இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 18 இயர்ஸாக இந்த சப்ஜெக்ட் நான் டீச் பண்ணியிருக்கேன். டீச்சிங் அண்ட் கோச்சிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தவிர இன்னும் நிறைய லாஸ் இருக்குது. அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வேலை செய்யுது. பட் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் எல்லா டெக்னிக்கும் வேலை செய்யாது. அது மோஸ்ட்டாக அந்த கோச்சிங்கில் நான் பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை உள்ளே போய் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அவங்களுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் கொடுக்கும்போது வேலை செய்யுது. ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லா டெக்னிக்கும் வேலை செய்யாதுன்ற போது இப்போ நான் கோச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனை பார்த்து அவங்களுக்கு என்ன டெக்னிக் வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்து நான் அவங்களுக்கு ஒரு டெக்னிக் கொடுத்து அது வேலை செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை சொல்ல முடியுது. ஸோ இந்த ஃபீல்டில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்லும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு காமன் பீப்புள், ஒரு யூஸராக நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையாக பொய்யான்னு தேடுறதுக்கு பதிலாக அது வேலை செய்தா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது சில பேருக்கு வேலை செய்யும், சில பேருக்கு 2 டெக்னிக் வேலை செய்யாது, 3ஆவது டெக்னிக் வேலை செய்யும், சில பேருக்கு இந்த விஷயத்துக்கு வேலை செய்யாது, இன்னொரு விஷயத்துக்கு வேலை செய்யும். ஸோ இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோல் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் வேலை செய்யும், பெரிய கோலுக்கு வேறு டெக்னிக் தேவைப்படும். இன்னும் சில பேருக்கு சின்ன கோல் ஈஸியாக ஒர்க் ஆகும், பெரிய கோல் வந்து உள்ளே ஏதாவது பிளாக்ஸ் இருக்கும், அதனால் வேலை செய்யாமல் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்ணி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அதில் கவனிக்க வேண்டியது, ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஜஸ்ட் லைக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா நடந்துடும் அப்படின்றது கிடையாது. அதுக்குள்ளார நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய மெக்கானிசம் இருக்குது. அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வேலை செய்யும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் சில சமயம் வேலை செய்யுது, சில சமயம் வேலை செய்ய மாட்டேங்குது, சில பேருக்கு வேலை செய்யுது, சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, உள்ள என்ன மாதிரியான பிளாக்ஸ் இருக்கும், இது ரிலேட்டடாக நான் வேறு ஒரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.